ஐபிஎல் 2022ஆம் ஆண்டுக்கு பிறகு முதல் முறையாக மெகா எனும் நடைபெற உள்ளது. ஐபிஎல் 2025 தொடர்கான ஏற்பாடுகள் ஏற்கனவே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. ஒவ்வொரு அணியுமே தங்களை பலப்படுத்திக் கொள்ள யாரை தக்க வைத்துக் கொள்ளலாம், யாரை விடுவிக்கலாம் அப்படின்னு தீவிர ஆலோசனையிலுமே ஈடுபட்டு இருக்காங்க. லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணியானது 2024 நடைபெற்ற சம்பவத்தை மறந்து மீண்டும் கேப்டன் KL ராகுல அணியிலேயே தக்க வைத்துக் கொண்டதாக தெரியுது. அது மட்டும் இல்லாம அணியுடைய ஆலோசகராக இந்திய அணியுடைய ஜாம்பவானான பவுலர் ஜகீர் கான் அவர்கள் இடம்பெற்று மேலும் ரோஹித் சர்மா, ரிஷப் பண்ட், ஜஸ்பிரீத் பும்ரா ஆகியோரை அந்தந்த அணிகள் விடுவிக்க இருப்பதாக செய்திகளுமே வெளியாகி இருக்கு. இந்த நிலையில தான் எல்லா கண்களுமே தற்போது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி பக்கம் திரும்பி இருக்கு. இதற்கு என்ன காரணம் ஒரே ஒரு மன்னன் MS தோனி மட்டும்தான். ஐபிஎல் 2025க்கு முன்னாடி CSKவில் என்ன மாற்றம் நிகழும், தோனி விளையாடுவாரா இல்ல ஓய்வு அறிவிப்பாரா அப்படின்ற கேள்வியுமே எழுந்திருக்கு. தோனி ஓய்வு அறிவித்தால் அவருக்கு பதிலாக புதிய விக்கெட் கீப்பராக CSKவில் யார் இடம்பெறுவா அப்படின்ற கேள்வியுமே தற்போது சோசியல் மீடியாக்கள்ல அதிகமாக கேட்கப்பட்டு வருது. இதனிடையில பாத்தீங்கன்னா டெல்லி அணி ரிஷப் பண்ட் அவர்களை விடுவிக்க உள்ளதாக செய்திகள் வெளியாக இருக்கு. அப்படி கண்டிப்பாக டெல்லி அணி ரிஷப் பண்டை விடுவித்தால் CSK ஏலத்துல ரிஷப் பண்டை வாங்கிவிடும் அப்படின்ற தகவலுமே உறுதியாக இருக்கு. மேலும் பாத்தீங்கன்னா இதற்கிடையில மும்பை அணி சூரியகுமார் யாதவ் அவர்களை விடுவிக்க போறாங்க அப்படின்ற ஒரு தகவல் வைரலா போயிட்டு இருந்தது. இவங்க விடுவிப்பது மட்டும் இல்லாம CSK அணி சூரியகுமார் யாதவுடன் ஒப்பந்தமுமே போட்டுட்டாங்க அப்படின்ற செய்தி பெரும் அதிர்ச்சியுமே கிளப்பியது. கூடி விரைவிலேயே இதற்கான முறையான அறிவிப்பு வெளியாகும் அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய கிரிக்கெட் நியூஸ் அப்டேட்ஸ் எனும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.